ஏ ஜூலி நீ என்ன பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் பேச வைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நான் எல்லா காஸ்டிங் டைரக்டர் கிட்டையும் சான்ஸ் கேட்டேன், அதே மாதிரிதான் ஒன்னையும் கேட்டேன். கண்டிப்பா மன்னிப்பு போட்டாகணும். இன்னொரு பெரிய ஸ்கேம் என்னன்னா, ஒவ்வொரு இன்ஃபுளுசர்ஸ் ஒவ்வொரு குழந்தைகளையும் வச்சு ஏ ஜூலி நீ என்ன பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் பேச வைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இன்ஃபுளுசர்ஸ்க்கும் உங்க பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபுளுசர்ஸ்க்கும் கிடைக்கிற அந்த 10,000 ரூபாய் காசுக்காகவே அவ்வளவு தூரம் பேசுனீங்க? உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல, பகுத்தறிவு இல்ல. ஏன் ஃபேமஸ் 18 வயசுக்கு அப்புறம் ஓட்டு போடணும்னு சொல்லி இருக்காங்க. அப்பதான் வந்து சிந்தனை வரும். உங்களை குழந்தைகளுக்கு பாலிடிக்ஸ் கத்து கொடுக்காதீங்க எல்லாம் இங்க யாரும் சொல்ல. எஜுகேட் பண்ணுங்க, தப்பு இல்ல. என்ன மாதிரி எஜுகேட் பண்றீங்க ஐயா? உங்க சென்சேஷனலுக்காகவும் உங்களுடைய வியூஸுக்காகவும் உங்களுடைய லைக்ஸுக்காகவும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாமா? இது வந்து பழி கிடையாது, தீர்ப்பே எழுதிட்டாங்க. கெட்டவ இவதான் கிட்னி திருடி இப்ப கையில 2 கிட்னியை வச்சுட்டு போட்டிருக்கிறாங்க. இதை நான் மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். நீங்க யோசிங்க. ஓகே, இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு, ஏன் இந்த பொண்ணு மேல அவதூறு போட்டாங்க, இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயத்த இந்த பொண்ணு பேசுனதுக்கு அப்புறம் ஏன் கொண்டு வந்தாங்க, இத வச்சு இவ ஏன் டிஎம்கே வரைக்கும் சாயம் பூசுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், எனக்கு செல்ஃப் டிக்னிட்டி இருக்கு. நான் எனக்காக நிக்கணும், எனக்காக நான் பேசணும்னா யார் பேசுவோம்? இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட் முடியும் போது என்னை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் ஆச்சு யோசிச்சு கமெண்ட் பண்ணுவீங்க. இத்தனை நாள் இத பத்தி ஏன் பேசல அப்படின்னு எல்லாரும் கேட்டீங்க. ஏன் பேசல அப்படின்னு ரீசன் என்னன்னா, நான் ஸ்டார்ட் பண்றப்ப இது கரெக்டா எலெக்ஷன் டைம்ல நான் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சேன். அப்ப என்ன ஆயிடும், என்னைய இந்த ரூட் மாஃபியா இருக்குல்ல, அதை சுத்தி இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ், குட்டி குட்டி இன்ஃபுளுசர்ஸ், இவங்களுக்கு மத்தியில சண்டை போட வச்சு என்னுடைய கருத்து வேர்ல்டு வைடா இல்லனா ஒரு வைடர் பாப்புலேஷனை ரீச் பண்ண முடியாம ஆயிடும். அது ஒரே ரீசனுக்காக தான் இதை பத்தி நான் பேசல. இன்னொன்னு, நான் சட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா நம்புறேன். 3 வாட்டிக்கு மேல நானும் கொடுத்த கேஸுக்காக வந்து பயங்கரமா அலைஞ்சாச்சு. அண்ட் இப்ப வந்து நான் என்ன பண்ணேன், இப்பயும் சட்டத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதை மக்கள் கிட்ட ரிவீல் பண்றது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ மக்கள் நீதிமன்றத்தை நாடி தான் நான் இப்ப வந்திருக்கேன்.